தமிழ் பேசும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு சர்ச்சையான விஷயம். ஒன்னு, அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுவார்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா மத அரசியலை கையில் எடுத்திருக்காருங்க. மத அரசியலை வச்சு நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களை தாக்குன்னு தாக்கி இருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம்? இதை பத்தி நான் கண்டிப்பா பேசியே ஆகணும், அவருக்கு பதிலும் சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம் அவர் நிலையான ஒரு விஷயத்தை செஞ்சாதான் அவர் தலைவனாமா. அவர் அதை கூடவே இன்னும் நிறைய விஷயம் சொல்றாங்க. கவர்மெண்ட் ஜாப் பத்திலாம் சொல்லியிருக்காரு. அவர் மத அரசியல் எடுத்தது தான் இங்க சர்ச்சையான விஷயமே. அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னொரு பக்கம் விஜய் சித்து பாவையா சிவனேன்னு பண்ணிட்டு இருந்த மனுஷனை தூக்கிட்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே கை குழந்தையா வச்சுக்கிச்சுன்னா விஜய் சித்துவோட முன்னால பல வருடங்களுக்கு முன்னே இல்லை போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் பண்ணின செயல்கள் எல்லாம் விஜய் சித்து இதுக்குத்தானா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எடுத்து பார்க்கறையில ஓகே இங்க திமுக எடுத்து கை குழந்தைய வச்சுக்கிட்டு தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பேசுறாங்க. நாம கொஞ்சம் பேசுவோம். விஜய் சித்து என்ன பண்ணாரு, என்ன பேசினாரு, நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு பேசின விஷயம் அப்படியே ஏறக்குறைய விஜய் சித்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்குது. அப்ப நாமெல்லாம் நம்புறது, நாம நினைக்கிற தப்பு இல்லையே, கரெக்டு தானே? அதனால அதை பற்றியும் டீட்டெயிலாக பேசுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தமிழக முதல்வர் எவ்வளவு கிளவர் அப்படிங்கிறத, கெட்டிக்கார மனுஷன் அப்படிங்கிறத இந்த சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொன்னாலே போதும். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயத்தை பேசிட்டு மூணாவது விஷயத்தை சொல்றேன். அந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா, அது மாற்று கட்சியினராக இருந்தாலும் சரி, இல்ல விஜய் அவர்களை வெறுக்கிறவராக இருந்தாலும் சரி, ஆமாப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, உண்மையிலேயே புத்திசாலியான ஆளு, கொஞ்சம் கெட்டிக்கார ஆளு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த மூணாவது விஷயத்தையும் பார்ப்போம். ஸோ இதை பத்தி தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்ற அந்த கமெண்ட் செக்ஷன் அப்படி இழுத்தீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்தீங்கன்னா பெரிய உந்துதலா இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கு வரும். லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம நேரா விஷயத்துக்கு போயிடுவோம். சீமான் அவர்கள் மத அரசியலை பேசிடுவோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் எனக்கு உறுத்தலாவே இருந்துச்சு. இன்னைக்கு அவர் பேசிக்கிட்டே இருந்தாரு மேடையில. நிறைய விஷயம் நிலையான சொல்யூஷன், அதாவது நிலையான தீர்வை தருவோனே அப்படின்னு ஒரு அழுத்தி, தலைவன் நீங்களாம் நிலையான தீர்வு தரீங்களா? அவர் எடுத்துக்கிட்ட நிலையான தீர்வு என்ன தெரியுமா கேட்கிறாரு? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பதிலா 4000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் வைக்கிறாரு. ஆனா இவர் எப்படி சொல்றாருன்னா, நான் கொடுப்பேன், ஆடு மேய்யு மாடு மேய்யு, அதை செய்ய இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ ஆடு மேய்க்கிறதையோ மாடு மேய்க்கிறதையோ தவறான செயல் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது எப்பவும் சொல்ல போகிறது கிடையாது. அருமையான தொழில். நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற விஷயத்தை இங்க நீங்க சம்பாதிக்கலாம். ஆடு மாடு ஒரு 40 கிலோ வந்தா கூட ஒரு ஆட்டோட விலை 18,000 ரூபாய் கிட்ட வருஷத்துக்கு வருது. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட விலை அதிகமாக போகுது. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன விஷயத்துல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் கேட்கிற நிலையான தீர்வை ஒரே ஒரு விஷயத்துல அடக்கிற முடியுமா அப்படிங்கிறத நான் கேட்கிறேன். ஒரே சிம்பிள். அண்ணன் கேட்டார்ல நிலையான தீர்வு. இப்போ முன்னாள் கவர்மெண்ட், முன்னாள் இருந்த அரசாங்கம் எல்லாமே கடனை வாங்கி வச்சுட்டு போயிருக்கு. 9 லட்சம் 10 லட்சம் கோடியை வாங்கி வச்சுட்டு போயிருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த கவர்மெண்ட், இப்போ நாம் தமிழர் கட்சி அரசாங்கம் அமைஞ்சிருச்சு. ஒரு பைசா நீங்க கடன் வாங்கக்கூடாது. டே 1 நான் தயவு செய்து இது எல்லாருமே நாம் தமிழர் கட்சிகளை பார்த்தீங்கன்னா தயவு சொல்லுங்க, இவ்வளவு லட்சம் கோடி கடனை ஒரு பைசா நீங்க கடனை வாங்கக்கூடாது. கடனை எப்படி அடைப்பீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க படம் போட்டு காட்டுறதெல்லாம் கிடையாது. நீங்க படம் போடுறது நம்ம பனை மரத்திலிருந்து கருப்பட்டி எடுப்பேன், கருப்பட்டி எடுத்து மறுபடியும் கொடுப்பேன், அது மறுபடியும் ரொட்டேஷன் ஆகும். அப்புறம் தென்னை மரத்திலிருந்து அந்த இருக்கிற உதிரி பாவங்கள் எல்லாத்தையும் எடுப்பேன், இளநி மட்டை அப்படிங்கிற இயற்கை எல்லாத்தையுமே செய்யலாம். ஆனா இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் தொலைநோக்கு பார்வையோட நீங்க சொன்ன விஷயங்கள் அக்செப்டட். ஆனா அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு நீங்க 5 வருஷம் பத்தாது, இன்னும் 10 வருடங்கள் தாண்டணும், இன்னும் 15 வருடங்கள் தாண்டணும். இது நெஞ்சார மனசு தொட்டு சொல்லுங்க. யாரா வேணாலும் இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி. ஆனா நான் கேட்கறது, நாளைக்கு இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா நாளைக்கு கடங்காரம் நிற்பான். அதுக்கு பதில் சொல்லுங்க. மாசம் 1.5 லட்சம் 2 லட்சம் கோடி நம்ம கடனை கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நாளைக்கு எந்திரிச்சு நீங்க கடன் வாங்காத செஞ்சிட முடியும்னு ஒரு பத்திரத்துல மட்டும் நீங்க கையெழுத்து போட்டு தர முடியுமா? அதுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயத்துல ஒரு டாக்குமெண்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு வீடியோல போட்டு காட்டுங்க. மக்களுக்கு தெளிவா. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, இப்போ தென்னை மரத்துல இருந்து இளநியை பறிக்கிறீங்க, கொண்டு போய் கடையில வச்சீங்கன்னா ஒருத்தன் வாங்குவான், ஓகே பைசா வரும். இது மாதிரி நான் ஒரு பூர்வம் பணம், இளநீ பணமா மாறுது இம்மீடியட்டா. நீங்க கொண்டு போய் இப்போ இட்லி வைக்கிறீங்க, இட்லி கொண்டு போய் கடையை ஒரு தள்ளு வண்டியில் வச்சீங்கன்னா உடனடியாக பணமா மாறுது. இதெல்லாம் நீங்க சொல்ல நான் நம்புவேன். அதே மாதிரி நம்பிக்கையான ஒரு ஆவணப்படத்தை நீங்க காட்டுங்க. நான் கடனே வாங்க மாட்டேன், இதுதான் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா
மனசார ஏத்துக்கிறேன், நிலையான தீர்வு நீங்க கொடுக்குறீங்கன்னு. ஆனா நீங்க சொல்ற விஷயங்கள் தவறான விஷயம். இது வந்து சாத்தியக்கூறே கிடையாது. முன்னாள் அரசாங்கம் பண்ணி வச்ச விஷயங்களை, கடனை அடைக்கிறதுக்கு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒரு பைசா லஞ்சம் ஊழல் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தயவு செய்து புரிஞ்சுங்க. அதை குளறுபடி பண்ணாதீங்க. உங்களோட சுயலாபத்துக்காக நீங்க பண்ணாதீங்க. சுயலாபத்துக்காக நம்ம தம்பி வந்து நமக்கு பின்னாடி வந்து முன்னாடி போய் முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்காரு, கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு, கோட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு, அப்படிங்கிற ஒரு பொறாமையில தயவு செய்து இந்த வேலையை மட்டும் செய்யாதீங்க. ஆக்கப்பூர்வமான நிலையான ஸ்டாண்டர்டான வேலை, நடைமுறைக்கு ஒத்து வர விஷயங்களை மட்டும் தயவு செய்து சொல்லுங்க அண்ணன் சீமான் அவர்களே. அவ்வளவுதான், வேற எதுவும் கேட்கல. சிம்பிள். ரைட். ரெண்டாவது விஷயம், நீங்க தமிழ் தேசிய அரசியல் தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க செஞ்சது இதுக்கு முன்னாடி திராவிடத்தை ஒழிக்கணும், ஆரிய கலாச்சாரத்துக்கு எதிராக நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சித்தாந்தங்களை வந்து நமக்கு நானு நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருமே உங்களோட பேச்சை வேண்டி விரும்பி அப்படி பார்க்கறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உங்களோட வீடியோலாம் போட்டு போட்டு பார்த்த எங்களை ஏமாத்திட்டீங்களே. நீங்க இப்ப தமிழ் தேசிய அரசியலையே மறந்துட்டீங்க. திராவிடத்துக்கு எதிராக இருக்கிற விஷயத்தையே மறந்துட்டீங்க. பிஜேபி மாதிரி மத அரசியல் எடுத்திருக்கிறீங்க. என்ன பெரம்பூர்ல போய் விஜய் அவர்கள் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. அவர் அங்க நின்னா என்ன, எங்க நின்னா என்ன, அவருக்கு தெம்பட்டது அங்க நிக்கிறாரு. அவர் வந்து சொன்னாரா இப்படி வந்து நான் வந்து கிறிஸ்டின், எனக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை வச்சு அங்க பண்ணாரா? அவரோட இயற்பெயரை சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் மேட்ரு. அந்த இயற்பெயரை கொண்டு வந்தது யாரு தெரியுமா? அது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ஹெச் ராஜா அவர்கள் வந்து ஒரு நாள் இவர் வந்து மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டார்ல, அது நம்ம விஜய் கொண்டு, அதாவது நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் மாத்தட்டிட்டு வரல. அவர் சினிமா துறையில இருக்கும் போதே விஜய் தான் போட்டுட்டு வந்தாரு, அப்பவும் போட்டுட்டு வந்தாரு. ஆனா அவரை தூண்டுற விதமா, வெறியேற்றுற விதமா, அவரை கொச்சைப்படுத்துற விதமா ஜோசப் விஜய் தான் இவரோடது அப்படின்னா, ஜோசப் விஜய்ங்கிறது மற்ற மதத்தினர் வந்து இந்தியாவில் வாழக்கூடாதா, தமிழ்நாட்டில் வாழக்கூடாதா, என்ன இன்டென்ஷனில் வந்து ஹெச் ராஜா அவர்கள் வெளியிட்டார். அதுக்கு இவர் வந்து ஆமா என் பேர் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு லெட்டர் பேடலையே போட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க போடவே வரிசை ஆரம்பிச்சாரு. நம்ம விஜய் அவர்கள் நேரம் வரலையே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதிலிருந்து போட ஆரம்பிச்சாரு. அதிலிருந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க பின்னாடி வந்திருக்காங்க. நம்ம முதல்வர் விஜய் வந்து சொன்னதை அப்படியே சொன்னதை நேர்மையா ஒத்துக்கிட்டு இல்ல, நேர்மையா எடுத்து போடுறேன், ஆமா என் பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கலையே. சில பேர் மாதிரி பேரை வந்து அப்படின்னு வச்சுக்கிட்டு இப்படின்னு, நான் யாரை சொல்றேன்னு பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியும். அவங்க பேரை வச்சுக்கிட்டு அப்படியே மாத்தி வச்சுக்கிட்டு நாங்க நடிக்கல அரசியல்லாம். ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது வந்து இந்த விஷயத்தை, பெரம்பூர்ல ஏன் நிக்கிறீங்க, திருச்சி கிழக்குலையாங்க பெரம்பூர்ல மத அரசியல் பண்றேன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. மதத்தை ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுத்தி சொல்றாரு. சினிமா முன்னாடி வந்து விஜய் தானே போட்டுட்டு வந்தீங்க, சினிமா அதாவது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜோசப் விஜய், இது சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்கும் போதே போட வேண்டியதானே அப்படின்ட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து திருச்சி கிழக்குல வந்து மத ஜாதிய அரசியல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க. இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா ரவுண்ட் பண்ணி பார்த்தா இவர் இப்படி பேசுறவரே கிடையாது. எதுக்கு இவ்வளவு மதத்தை கொண்டாந்து இவர் பேச வேண்டிய, அவர் வாயில வர வேண்டிய தமிழ் தேசியமும் அந்த ஒரு கர்ஜனையும் இருக்க வேண்டிய வாயில இதை ஏன் பேசுறாரு அப்படிங்கிறது, அவர் ஏன் இப்படி மாறிட்டாருங்கிறது எனக்கு புரியாத புதிராவே இருக்குது. இந்த மத அரசியல் வேண்டாம்னு, நமக்கு தேவை நம்மளோட திராவிட எதிர்ப்பு தான். அதை தயவு செய்து பேசுங்க. நம்மளோட முதல்வர் ஏதாச்சும் குற்றம் குறை பண்ணாருன்னா எடுத்து பேசுங்க. எல்லாருமே ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் உங்களோட தம்பின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவர் ஏத்துக்கிற தயாரா இருக்காரு. தயவு செய்து மாதிரி விஷயங்கள் வேண்டாங்கிறது என்னோட வேண்டுகோள். இதுக்கு மேல நீங்க பேசுனீங்கன்னா நம்ம முதல்வர் விஜய் அவர்களே உங்களுக்கு பதில் தருவார். ஏன் நம்ம தம்பிகளே உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பார். நீங்க கொடுக்குற விஷயங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், உங்கள் விஷயங்களை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயங்களும் இல்லை. அதாவது ஃபாலோ பண்ணுற மீன்ஸ் நீங்கள் சொல்கிற விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். ஏன்னா இவ்வளோ விஷயத்தை நீங்கள் சொல்லிகிட்டே வர ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும் இல்லை. ஏன்னா தவறான ஒரு விஷயங்களை கொண்டாந்து புதிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்னத்தை கொண்டாந்து விதையை தூவியோடு பார்க்குறீங்க. இது தவறான செயல். எங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் வாக்கில் போயிடுவோம். ஆனால் உங்கள் மேலே இருக்கிற ஒரு மரியாதை, உங்களை சார்ந்த ஒரு கூட்டம், அந்த விஷயத்தை அவங்களுக்கு பரப்பாதீங்க. இந்த மத அரசியல் வேண்டாம்னு அவளை மட்டும் சொல்லிட்டு, நம்ம விஜய் சித்து அவர்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து குழந்தையா கைப்பாவே வச்சிருக்காங்கன்னு சொன்னல, அது கைப்பாவே வச்சிருக்க எப்படி சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லைங்க. விஜய் சித்து அவர்கள் வந்து சொல்கிறாரு, எனக்கு 1000 கரண்ட் பில்லு வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறார். இது அப்படியே ஓரமாக வைங்க. இங்க செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட செய்தியாளர் கேள்வி கேட்கறாங்க, நீங்க ஓடி ஒளிஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நாளா எங்கேயும் ஓடி ஒளியிலையே, நான் ஜெயில் இன்னைக்கு நேத்தா பாக்குறேன். நான் போன வருஷம் கூட ஜெயில பார்த்தேன், அதுக்கு முன்ன வருஷம் ஜெயில பார்த்தேன், ஜெயில ஏற்கனவே பார்த்தேன், எனக்குலாம் எந்த பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயத்தை ஒன்று சொல்றாரு பாருங்க. இந்த தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம் அமைஞ்சதிலிருந்தே மக்கள் வந்து அல்லல் படுகிறார்கள். குறிப்பாக
இந்த மின்சார கணக்கீடில் குளறுபடிகள் இருப்பதால் மக்கள் அல்லல் படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தனமா அடிச்சு சொல்றீங்க. எப்போ விஜய் சித்து அவர்கள் 1000 பில்லு கட்டினதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க. அதே சமயத்துல திமுக சேர்ந்த அத்தனை பேருமே விஜய் சித்து அவர்களோட அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் அந்த வீடியோவையும் எடுத்து கிளிப்பை கட் பண்ணி போட்டு அப்படியே பரப்பிக்கிட்டு வரீங்க. விஜய் சித்து வந்து சொல்லிட்டாரு நம்ம அரசாங்கத்தை பார்த்து எதிராக கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேங்க. விஜய் சித்து மேலே நமக்கு தனிப்பட்ட எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது, தனிப்பட்ட வெறுப்பும் கிடையாது. அவர் வந்து ஃபன்னாக சொன்ன விஷயம் அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல. அவர் விளாக்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற மனுஷன். அவர் வந்து ஃபன்னாக எடுத்து போடுறது, அந்த ஃபன்னா எடுத்து அவருக்கு மனசுக்கே நம்ம விட்டுருவோம். அவர் என்ன பேசினாரு எதுன்னு விட்டுருவோம். ஆனால் இவர் பேசின விஷயத்த உங்களுக்கு தேவையான மாதிரி அவர் 60,000 பில்லு வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏன் பில்லு வந்திருக்கும்? அவர் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காரு. ஆஃபீஸ் வச்சிருக்கும் போது கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்க முடியாது. அதனால குளிர்சாதனம் அந்த இது ஏசியை போட்டிருப்பாங்க. ஏசி 1 2 3 ஏதோ ஒன்று போட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன். அந்த ஏசி போட்டதுனால கண்டிப்பாக கரண்ட் பில்லு ஏறி இருக்கும், உறுதியாக ஏறி இருக்கும். கரண்ட் பில் ஏறுனால நீங்கள் நினைக்கிற மாதிரி 10,000 20,000 வந்துருக்குமா? அவங்க எல்லாருமே ஏசி போட்டு பாருங்களேன். சாதாரண குடும்பத்தில் ஒரு ஏசி போட்டாலே இந்த வெய்ய காலத்தில் 5,000 6,000 வரும். இவங்க ஒரு 7-8 பேர் விளாக்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்கே வந்து எத்தனை பேர் வந்திருப்பாங்க? அப்படியே ஃபேன் மாதிரி ஓடிட்டு இருந்திருக்கும். அது 30,000 40,000 கூட வந்திருக்கலாம், 60,000 1 லட்சம் கூட வந்து எத்தனையோ கம்பெனிக்கு வந்திருக்குது. இது சர்வ சாதாரண விஷயம், ஒரு கமர்ஷியலாக நடக்கிறாது. அவர் ஃபன்னாக எடுத்து போட்டது உடனே கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டு பாருங்க மக்கள் அல்லல் படுகிறார்கள். என்ன மக்கள் அல்லல் படுகிறார்கள்? கரண்டை இனிக்கும் சிக்கனமாக பயன்படுத்துகிற எத்தனையோ குடும்பங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மக்கள் அல்லல்லாம் படல. முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த அந்த 200 யூனிட்டுமே பத்திரமா எப்படி யூஸ் பண்ணணும், மூளையை யூஸ் பண்ணி கரெக்டான நேரத்தில் கரெக்டான மின்சார சாதனங்களை போட்டு கரெக்டாக பண்ணி அவங்க குடும்பத்தை சேமிப்பை தொடங்கி இருக்கிறார்கள். முதல்வர் விஜயார் எத்தனையோ குடும்பங்கள் பயனடைஞ்சிருக்குது அந்த 200 யூனிட்டால. ஆனால் அதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லாமல் இவங்க பண்ற ஜாலியான ஒரு ஃபன்னுக்கான விஷயங்களுக்கு அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறாங்க. யூடியூப்ல வந்து பணம் வருது, அதனால வர்ற என்டர்டைன்மெண்ட்டு அந்த ஜாலினால வந்து அவங்க ஃபண்டு அதுக்கு செலவு பண்ணுறாங்க. ஆமாம் ஏசியை ஓடனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்து எடுத்து வச்ச நீங்கள் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து பரிதாபங்கள் சேனலில் வந்து நம்ம கோபி சுதாகர் பண்ண அந்த காமெடியை எடுத்து வச்சு இது தப்பு அப்படின்னு, அதாவது அடுத்தவனுக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அப்படிதானே? சாரி மாற்றி சொல்லிட்டேன். அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் ரத்தம். என்னப்பா அது நியாயம்? அதாவது ஒரே ஒரு 2 என்டர்டைனருங்க. ஒருத்தர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கிண்டல் பண்றாரு, உடனே இது அருவருப்புன்னு சொல்லிட்டு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த டிஆர்பி ராஜா சொல்றாரு, உடனே நீக்கப்படுது. ஒண்ணு யாரு? கோபி சுதாகர். இதே இன்னொரு என்டர்டைனர் யாரு? விஜய் சித்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மீன்ஸ் இப்ப இருக்கிற அரசாங்கம் அவங்க தானே 60,000 பில்லு வந்ததுன்னு சொன்னோம். அவர் வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லல, பில்லு வந்திருக்குன்னு சொன்னாரு. உடனே கேட்ச் பண்ணி பாருங்க மக்கள் எவ்வளவு அல்லல் படுகிறார்கள் அப்படின்ட்டு. இதுல இருந்தே தெளிவா தெரியுதியா உங்களோட நோக்கம் என்ன? உங்களோட என்னென்ன விஷயங்களை வந்து உங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட தவற டிஃபெண்ட் பண்ணி அந்த முன்னாடி வர்ற விஷயங்களை தடுக்கிறதுக்காக விஜய் சித்து அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் தேவைப்படுது, அவர் பேசின வார்த்தைகள் தேவைப்படுது, அவர் பேசின அந்த வீடியோ கிளிப் தேவைப்படுது. இதெல்லாம் சத்தியமே சொல்றேன், 60-65 வருடங்களாக இருக்கிற ஒரு பாரம்பரிய கட்சிக்கு இது தேவையா அப்படிங்கிறது நாம் ஒரு பெரிய கேள்வி வைக்கிறோம். நம்ம நண்பர்கள் திராவிட முன்னேற்ற சேர்ந்தவங்க பதில் சொல்லுங்க. சரி, கூடுதலாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா 3வது விஷயம், கடைசி விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம முதல்வர் விஜய் எவ்வளோ கிளவர்னு சொல்லிட்டு இருந்தல சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீட்டில் கலந்துக்கிட்ட, அதாவது நீட்டில் கலந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க நிறையா விஷயங்களை எஃப்ஐஆர்லாம் போட்டிருந்தாங்க. அதை முதல்வர் உத்தரவின்படி, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களோட உத்தரவின்படி கேன்சல் ஆகிட்டு அத்தனை பேருமே வந்து பண்ணிவிட்டாங்க, கிளியர் பண்ணி விட்டாங்க. இது எத்தனை பேருக்கு வரும் யோசிச்சு பாருங்க. இன்ன வரைக்குமே ஏதோ ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட அத்தனை பேரோட எஃப்ஐஆரும் இன்னைக்கு பண்ணியிருக்கு. ஆனால் அதையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தூக்கிட்டு இருக்காங்க. அது மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு, அந்த மாணவர்கள் நலனுங்கிறது நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரியும். அவங்க எதிர்காலம் வந்து ஒரு சூனியமாகவே ஆறி போயிடும். அவங்க மறுபடியும் போராட்டம் மாற்றி அவங்களோட வாழ்வாதாரமே மாறி போயிடும். அவங்களை சார்ந்த அவங்க பெற்றோர்களோட நிலைமை யோசிச்சு பார்த்து தான் தாயெல்லாம் கொண்டு இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறான்னு தான் சொல்லுவேன். ரைட், இதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, வாழ்த்துக்கள் மீன்ஸ் ஒரு நன்றியை சொல்லிட்டு, நாம் கடைசி விஷயம் நம்ம முதல்வர் விஜய் வந்து எவ்வளவு ஒரு கிளவர் அப்படின்ட்டு. ஆக்சுவலா நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்குமே மெஜாரிட்டி இல்லாம தான் இருக்குது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு முதல்வர் வந்து என்ன சொல்லுவாரு, அதாவது ஒரு நாற்காலி இன்னொருத்தர் கூட்டணியில் இருக்குது,
அப்போ 3 கால் இருக்குது, 3வது கால் உடைஞ்சதுன்னா கவுந்துருவார் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பே இருக்காது. நாளையிலிருந்து வெறும் விஜயா தான் இருப்பார். இது எல்லாரும் ஒத்துக்கணும். அப்படிப்பட்ட முதல்வர் பதவியை காப்பாத்திக்க அந்த 3வது காலா இருக்கிற கூட்டணிக்கு என்னென்ன ஒத்து ஊதணுமோ ஊதுவாரு. என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே மக்கள் நலனுக்கு எதிராக இருந்தாலுமே அந்த கூட்டணி காலுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார். இது கடந்த கால அரசியல். கடந்த வருஷம் கடந்த 2 கட்சிகளும் ஆண்டதில் நாம் பார்த்துருக்குறோம். கூட்டணிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஐயோ அவங்க தான் நமக்கு வேணும், இல்லைன்னா நம்ம முதலமைச்சரை இறக்க முடியாது அப்படிங்கிறது வந்து அவங்க தெளிவாக இருந்ததுனால தான் மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மக்கள் பிரச்சனை போயா அந்த பா அந்த பக்கம் அப்படின்னு துரத்தி விட்டு கூட்டணிக்கு அந்த கட்சிக்கு மட்டும் உதவி செஞ்சுட்டு இருந்தது தான் இந்த காலம். ஆனால் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்வர் விஜய் அவர்கள் தாங் கட்சியே இல்லைனாலும் சரி, தாங் கட்சியே வந்து அரசாங்கம் அமைக்கலினாலும் பரவாயில்ல, மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிற யாரா இருந்தாலும் பிடிச்சி உள்ள போடுன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இன்ன வரைக்கும் அலை விட்டுட்டு இருக்காரு. அலை விட்டுருக்கிற மீன்ஸ் அவர் சரியான ஒரு எவிடன்ஸை ப்ரூஃபோட தூக்கி உள்ள வைக்கணும். உள்ள வச்சாதான் உண்மை வெளியே வரும். உண்மை வெளியே வந்தாதான் அந்த பணத்தை நம்ம கஜானாவுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியமான முடிவு வந்து எடுத்தவர் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். அதோடு சேர்ந்து நேரு அவர்கள் விஷயத்தையும் எடுத்து விட்டாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பணம் வேலை வாங்குற ஊழல் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து மார்க்கண்டேயன் வந்து அந்த பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருக்காது. அதையும் வந்து அதாவது ஒரு பேச்சு எந்த தலைவரை பேசினாலும் இதே தண்டனை தான், நீ வாய்க்கு வந்து பேச முடியாது அப்படிங்கிறதும் மார்க்கண்டேயன் தூக்கி உள்ள வச்சதும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே புல்லரிக்கிற மாதிரி தான் இருக்குது. காரணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலமைச்சர் பதவிங்கிறது எனக்கு தூசு. எனக்கு அதாவது தூசு மீன்ஸ் எனக்கு இருந்தாலும் ஒன்று இல்லாட்டி ஒன்று, அந்த பொறுப்பு இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு வந்து சாதாரண விஜயாவே மாறிடுவேன். ஆனால் எனக்கு தேவை ஒன்னே ஒன்று, என்ன நம்பி ஜெயிக்க வச்சுங்களும் எனக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு போட்ட தமிழக மக்களுக்கு ஏதாச்சும் செய்வேன் அப்படிங்கிறதுக்காக. அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யணும்னா என்ன, ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஃபினான்ஸ் சேர்ந்து இருக்கிற இடம், பணமெல்லாம் சேர்ந்து இருக்கிற அங்கங்கே போய் செதறி கிடக்கிற அந்தந்த பணத்தை எல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியமான முடிவால் தான் இத்தனை முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் இன்னாள் எம்எல்ஏக்களும் அத்தனை பேர் வீட்லேயும் ரைடு விட்டுட்டு இருக்கிறாங்க. டிஆர் பாலு அவர்களோட ஃபேக்டரிகள் கூட வந்து ரைடு விட்டுருக்காங்க. போய் பார்த்துட்டு அந்த ஊழல் என்ன நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமான ஒரு முடிவு தான் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக நம்புவீங்க. இல்லைனா ஏப்பா அவங்ககிட்ட யாயா வம்பு வச்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் வச்சு இன்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பக்கம் தான் சாஞ்சிக்கிட்டு இருக்குது. நீ இப்படியே ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தேன்னா, ஒவ்வொருத்தர் மேலே ஊழல் லஞ்ச குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன்னா, ஒவ்வொருத்தர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமணம்னா, தம்பி இதெல்லாம் வேண்டாமப்பா, நான் வந்து கூட்டணி வந்து கலைச்சிக்கிறேன், உன்னோட ஆதரவு வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு போயிடுவார். நீ வந்து நாளைக்கே முதலமைச்சர் இல்லாத போயிடுவியே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து அவர் மனசுக்கு தெரியாமல் இல்லையா? அவர் இருக்கிற காலம் வரைக்கும் கடைசி நாள் வரைக்குமே மக்கள் நலனுக்காக செயல்படுவார்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்த்த ஒன்று மற்றவர்கள் அதே ஒன்று பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.